வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். என்னடா ஆனால் விஜய் திடீர்னு பார்த்தா ஆஸ்ட்ரனல்லேருந்து ஒரு ஐஎம் எடுத்துகிட்டு வந்திருக்கான். வேற யாரு? நம்ம ஃப்ரெண்டு வாங்கினது தான். ஆனால் இவன் ஒன்று வாங்கியிருக்கான். அது எங்கடா இருக்கு? அது பேக்கில். அது என்ன பர்ன்-இன் ப்ராசஸில் இருக்கு. சூப்பர் மிக்ஸ் 4 வாங்கியிருக்கான். ஏன்னா இப்போ ஃபவுண்டர் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ் சொன்ன ஒரு பர்த்டே இல்லை, அதுக்கு ஆஃபர் வந்தது. நிறைய பேர் பர்த்டேக்கு விஜய் ராகவ் தூக்கிட்டு போடு. அவ்வளோதான். சரி, ஆனால் ஆஸ்ட்ரனல் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம சூப்பர் மிக்ஸ் 5 இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்துருப்போம். அதே மாதிரியான ஒரு ஸ்டைலில் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சொல்ல முடியாது இது பழசா இல்லாட்டி அது பழசா, இது தெரியல, பார்ப்போம். ஆனால் இது பட்ஜெட் ரேஞ்சில் கொண்டு வந்திருக்காங்கல்ல. பட்ஜெட் இல்ல, இதெல்லாம் நான் பட்ஜெட்னு சொல்றது இல்ல. ஏன்னா பெரும்பாலும் அருவாள் எடுத்துட்டு வந்துருவாங்க. இது சூப்பர் மிக்ஸ் 5 கம்பேர் பண்ணும்போது அது சூப்பர் மிக்ஸ் 20,000 ரூபாய், 1/3 இது வந்து 8,000 ரூபாய். 7,000 அவர் பர்த்டே பர்த்டே அப்போ 7,000 ஆங்க இது. ஸோ 7,000 rupees ஐஎம் ட்ரிபிள் டிரைவர். 3 டிரைவருமே டைனமிக் டிரைவர்ஸ். ஆமாம், ஒரு 8mm 2 6mm. கரெக்ட். இதுல ஹைலைட் என்னன்னா, அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிஸ்க்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆமாம், இப்போ இதில் பாட்டு கேட்க எனக்கு வந்து என்னால் ஒரு சில விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் வித்தவுட். ஆனால் இந்த பட் வந்து இந்த ரெசின் அந்த கேஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்கே ப்ரோட இன்ஸ்பிரேஷனில் ஒரு ஃபோட்டோ. அப்படியே இருங்க நீங்கள். தம்ப்நெயிலுக்கு சைடில் போடுறதுக்கு ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அருமையாக இருக்கா? கேட்குது. ஆடியோ லீக் இல்லைல்ல? லைட்டாக இருக்கு, ஆனால் நோட்டிசபிளாக இல்லை. நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது, நீங்கள் மட்டும் கேள்வி கேட்டேன். கேட்குதா? ஃபுல் வால்யூம் கேட்குதா? நீ பேசுறது எனக்கு முதல்ல கேட்கல. இது வந்து ஒரு ஹை வால்யூமில் ஸ்வீட் ஸ்பாட். அப்படின்னா ஒரு 70% ஆஃப் த வால்யூம் ஃபோனோட வால்யூம். பட் ஃபோனுக்கு ஃபோன் அது வேற மாறும். ஓகே, சரி. இந்த ஃபோனில் 70% வால்யூம். ஒரு 60% வால்யூம் வச்சோன்னா, ஒரு 60% கிட்ட வச்சோன்னா சூப்பராக இருக்கு. வேற ஏதாவது இஎம்எஸ் இருக்க? ஒரே என்ஜாய். கையில் சூப்பர் மிக்ஸ் தான் இருக்கு. ஒரு பர்டிகுலர் ஏரியா அதில் வந்து இது ட்ரிபிள் டிரைவர்ல, இதோட பர்பஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்ல. சீரிய இடைவேளைக்கு பிறகு வேற ஐஎம்முடன் ஆண்டவர். இது வந்து சிங்கிள் டிரைவர் தான். ஆனால் இது பர்ன்-இன் ப்ராசஸ்க்குள்ள ரொம்ப நாளாக இருந்திருக்கு. ஆனால் கேபிள்லாம் சூப்பராக இருக்குடா. ஆஸ்ட்ரனல் கேபிள் வந்து அல்டி 3 இது கொடுத்துருக்கான். அது 3ஓட என்ன யூஸ்? 4 கொடுத்துருக்கான். இது என்ன யூஸ்ன்னு தெரியல. என்னது 4 கேபிள்? ஒன்று 4 கேபிள் மாதிரி தான் எல்லாத்துலேயுமே போகுது. மெஜாரிட்டியில் 4 கேபிள் மாதிரி தான் போகுது. அதுவும் மல்டி டிரைவர்ஸ்க்கு. சிங்கிள் டிரைவருக்கு அவ்வளோ தேவையில்ல. இதுவே பாரு, இப்போ சிங்கிள் டிரைவர் போது 2 கேபிள் தான் போகுது. ஆனால் மோஸ்ட்டாக வந்து ஹை அதான் நம்பர் ஆஃப் டிரைவர் யூனிட்ஸ் அதிகமாகும் போது நான் பார்த்த வரைக்கும் கேபிள் வந்து பயங்கரமாக இருக்கு. அப்புறம் டேக் ரொம்ப பவர் அதிகமாக கண்டக்ட் பண்ணணும்னு நினச்சாலும் கேபிள்ஸ் வேறு மாதிரி இருக்கு. டைனமிக் டிரைவர் அதாவது மல்டி டிரைவர் தான்டா. இது சூப்பராக தான் இருக்குது. இது இன்னும் குறைச்சடா பண்ணணும்னு நான் சொல்ல வரல. பட் எனக்கு என்னென்னா, நான் கரெக்டாக எப்பயுமே ஒரு சில இடங்களை நம்ம வந்து ரிப்பீட்டடாக கேட்டு நோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், இப்போ நீ லிசன் பண்ணி பாரு, உனக்கே புரியும் நான் என்ன சொல்ல வரேன்றது நீ புரிஞ்சுப்ப. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டாப் அது கொடுத்துருங்க. அப்படியா? சைடில் வாசிக்கிறாங்க போட்டு டம் டம்னு. கேளு. இதே பாயிண்ட்டு அப்படியே அதில் கேளு. உனக்கு என்ன வித்தியாசம் மட்டும் சொல்லு. நீ என்ன அப்சர்வ் பண்ணன்னு சொல்லு. ஓகே, அவ்வளோ பெரிய மியூசிஷியன்லாம் இல்லைங்க. யார் தான் மியூசிஷியன்? நான் மட்டும் என்ன வாங்க. எனக்கு ஃபிட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃபிட் பண்ணிக்க. ஓகே. இனிஷியல் இம்ப்ரெஷன் அந்த சரவுண்ட் அதிகமாக இருக்குது.
பேஸ் அதிகமாக இருக்க தட்டும் போது இந்த சைடு, அதே நேரத்தில் ஹைஸும் இந்த சைடு பாட்டுக்கு சைடில் கேட்டுருக்கு. அந்த வயலினா பியானோவா அந்த தம்புராவோ ஏதோ ஒன்று அது பாட்டு எடுத்ததுமே அந்த சவுண்ட் ஸ்டேஜ் வித்தியாசம் தெரியுதா? இதுதான் இப்போ உனக்கு நீ சூப்பர் மிக்ஸ் 4 வாங்கியிருக்கியா, 4 டிரைவர் யூனிட்ஸ்டா, அது வந்து ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான காம்பினேஷன் அந்த 4மே. ஏன்னா உனக்கு அதில் என்னெல்லாம் இருக்கும் பார்த்தியா? பீசோ எலக்ட்ரிக்கில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்கு டைனாமிக்கும் இது ஒன்று இருக்கு. என்னெல்லாம் இருக்கும்னா டைனாமிக் டிரைவர் இருக்கும், ஒரு பேலன்ஸ் அமைச்சர் ஒன்று இருக்கும், அப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிரைவர் ஒன்று இருக்கும், அப்புறம் பிளானர் டிரைவர் ஒன்று இருக்கும், மைக்ரோ பிளானர், அதாவது பிளானர் டிரைவர் இருக்கும். ஸோ 4 இருக்கும். 4மே நம்ம பெரும்பாலும் பார்க்கறது. நான் இந்த என்ன நினைச்சேன், சூப்பர் மிக்ஸ் 5ல ஒரு வேளை இப்படி பண்ணிடுவாங்க, இந்த 4 பிளஸ் போன் கண்டக்ஷன் அப்படி இல்ல, டைனாமிக்கா மாதிரி 2 பேலன்ஸ் அமைச்சர் இருக்கு. பிளானர் தூக்கிட்டாங்க இல்ல ஏதோ ஒன்று தூக்கிட்டாங்க. மைக்ரோ பிளானர் இருக்கு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் இல்ல. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பெரும்பாலும் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சிஸ்க்கு நல்லா இருக்கும்னு யூஸ் பண்ணுவாங்க. பட் இவன் வந்து 2 பேலன்ஸ் அமைச்சர் இருக்குல்ல, அதே ட்யூன் பண்ணிட்டாம்ல அது. ஆனா இதுவே ரொம்ப பெருசுடா, பட் சைஸ் ரொம்ப பெருசு. சைட் பை சைடு அதுக்கு தான் கம்பேர் பண்ணி காமிச்சேன். சூப்பர் மிக்ஸ் 4 பெரிய பட்டு, இது அதுக்கும் பெருசா இருக்கு. சரி, இப்போ அதான் மல்டி டிரைவர் இப்போ நம்ம வாங்குறோம் இஎம்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் நம்ம எங்க என்ஜாய் பண்ணுவோம்னா சவுண்ட் ஸ்டேஜிங்ல என்ஜாய் பண்ணுவோம். கரெக்ட். உனக்கு வந்து டிஃபால்ட்டாவே என்ன ஆயிடும்னா, இப்போ இதுல டெடிகேட்டா 3மே டைனாமிக் டிரைவரா இருந்தாலும் கூட 3 டைனாமிக் டிரைவராலையும் எப்படி செயல்பட முடியும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியை வந்து ஒரு டிரைவர் அழகா ஜாலியா ஒர்க் பண்ணும், இன்னொரு டிரைவர் யூனிட் வந்து வேற ஒரு ஃப்ரீக்வன்சி. அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஓவர்லாப்பிங் ஒர்க்கே ரொம்ப கம்மி. கரெக்ட். ஆமா, அவன் பாட்டுக்கு வேலையை பண்ணுவான், நமக்கான 3 ஓவர்லாப் ஆகி கேட்கும். நமக்கு தான் ஓவர்லாப் ஆகி கேட்கும். நமக்கு அது கேட்கும்போது அதாவது என்ன ஆயிடும்னா, நம்ம வந்ததுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், நானும் எதுக்கு பர்ன் இன் பண்றோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். அதுவும் சிங்கிள் டிரைவர் யூனிட்ஸ் நம்ம எப்பயுமே பண்ணுவோம். ஏன்னா மேலே நீங்க ரெகுலர், அதாவது ஒரு டைனமிக் டிரைவர் பத்தி பாத்தீங்கன்னாலே அந்த டியூனிட்டிடம் மேக்னெட்ஸ் போட்டு அது மேல இருக்க டயஃப்ராம் எப்படின்னு சொல்லி காமிச்சு, டயஃப்ராம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் ஆகி வரும்போது, ஏன்னா அது வந்து எப்படின்னா சவுண்டை தான் கண்டக்ட் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு தான் நம்ம சொல்லியிருப்போம் போன் கண்டக்ஷன் ஒன்று, ஏர் கண்டக்ஷன் ஒன்றுன்னு சொல்லியிருப்போம். ஏர் கண்டக்ஷனுக்கு வரும்போது என்ன ஆகும்னா, அந்த ஃபீல்டில் மேக்னெட் கீழ இருந்து அந்த ஃபீல்ட்ல காத்து வந்து அந்த காத்து வந்து என்ன ஆகும்னா, இந்த அது என்னது அது வைப்ரேஷன், இது அந்த ஐயோ அது பேர் என்னடா இப்போதானடா சொல்லிட்டு இருந்தோம், டிரைவர் ஆடுவோம், டிரைவர் ஆடாது, அதுக்கு மேல இருக்கிற அந்த டயஃப்ராம் ஆடும். ஸோ அந்த டயஃப்ராமோட ரோலே அதுதான். இந்த டயஃப்ராம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் உள்ள ஃபேக்டரியில இருந்து வரும்போது கொஞ்சம் ரிஜிடா இருக்கும், புதுசு. இன்ஜினும் நம்ம என்ன சொல்றோம் அதுதான், உள்ள இருக்கும்போது ரிஜிடா இருக்கும் கொஞ்சம். இன்ஜினுக்கு அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே என்ன பண்ணுவோம்னா 1000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு ஆயில் மாத்திட்டு இருப்போம், தேய்மானம் அதிகமா இருக்கும். போக கெட்டிங் இட் வில் கெட் யூஸ்ட் அண்ட் அந்த ஃப்ரிக்ஷன்லாம் ரொம்ப ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும். அப்படின்னா அந்த டயஃப்ராம் வந்து நல்லா எல்லா ஃப்ரீக்வன்சிஸ்க்கும் வளைஞ்சு கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ இது என்னன்னா, ஒரு சிங்கிள் டிரைவர் யூனிட்ல என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்னா, இப்போ நம்ம லிசன் பண்ண அந்த எல்லா ஃப்ரீக்வன்சிஸையுமே ஒரே ஒரு டயஃப்ராம், ஒரே ஒரு மேக்னெட் மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணணும். கரெக்ட். ஓகே, அப்போ அந்த இடத்துல அதுக்கு சேலஞ்ச் அதிகம். அதுக்கு வேற நீ ரொம்ப டெக்னிக்கலா உள்ள போய் பார்த்தனா, ஏன் சோனி மாஸ்டர் பண்ணாங்க இந்த இடத்த, செனைசர் ஏன் மாஸ்டர் பண்ணாங்க, இல்லை போஸ் இவங்கெல்லாம் அதை வச்சு எப்படி இவங்க மாஸ்டர் பண்ணாங்கன்னு சொல்லி இருக்கும். நீ அதை பத்திலாம் நிறைய பார்த்தனா தெரியும். அவங்க ஒரே ஒரு டயஃப்ராம்லயே ஒரு டயஃப்ராம் அந்த ஏரியால ஒரு சர்க்குலர் டயஃப்ராம்னு வச்சுப்போம், அந்த சர்க்குலர்லயே அந்த ஃப்ரீக்வன்சி வேரியேஷன் காட்டுறதுக்கு எவ்வளவு இது பண்றாங்க. மிருதங்கத்தை சைடுல தட்டினா ஒரு சவுண்ட், சென்டர்ல தட்டினா ஒரு சவுண்ட், அந்த மாதிரி. ஆனா அது என்ன நடக்கணும், சென்டரும் சைடும் சேர்ந்து தட்டணும்னா யோசிச்சு பாரு அப்ப எப்படி பண்ணணும்னு. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த இடத்துல அப்ப என்ன கிராஸ் ஓவர், நாய்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். கரெக்ட் தான். சரியா? அப்போ இந்த இடத்துல வந்து இந்த சென்சிட்டிவிட்டி இஷ்யூஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ற மாதிரியும், பிளஸ் உனக்கு இன்னும் ஃப்ளூயிடாவும் அந்த சவுண்ட் ஸ்டேஜிங்கை வைடன் பண்றதுக்கு, இன்னும் உனக்கு இமர்சிவ் ஃபீல் கொடுக்கறதுக்கு மல்டிபிள் டிரைவர்ஸ் போக ஆரம்பிச்சாங்க. அண்ட் அது வந்து இப்போ எந்த அளவுக்கு போய் நிக்குதுன்னு பார்த்தோன்னா, சூப்பர் மிக்ஸ் 5 எல்லாம் பென்டா டிரைவர் அப்ப ஒரு சைடும் 5 இருக்கு. அண்ட் ட்ரிபிள் டிரைவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ட்ரிபிள் டிரைவர் வந்து ஒரு பக்கா காம்போ. ஏன்னா இப்போ பொதுவாக இதுக்கு முன்னாடி நம்ம டியூல் டிரைவர் பார்த்துருப்போம். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து டியூல் டிரைவர் எப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா, சாம்சங் வந்து அவங்களோட பட்ஸ் ப்ரோவில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சப் ஊஃபரு, ட்வீட்டரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, சாம்சங் பட்ஸ் ப்ரோ அதுக்கேற்ற மாதிரி வெயிட்டாகவும் இருந்தது. பட் அந்த ஊஃபர் வச்சிருக்கோன்னு எனக்கு பேர் என்னடா திருண்டுக்குள்ள ஊஃபர் வச்சிருக்கேன். பேஸ் அவ்வளோ டீப்பாக இருந்தது, பட் ஹெவியாக இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல வந்து ஒரு டிடபிள்யூஎஸ்ல இவ்வளோ டீப்பாகவும் ஒரு மாதிரி ஒரு தியேட்டர்ல நம்ம அந்த சரவுண்ட் சவுண்ட் எஃபெக்ட் பண்ணும். விக்கி ப்ரோ இதுல சத்யம் தியேட்டர் காதுல வச்சாது. அந்த மாதிரி வந்து சாம்சங்ல ஃபர்ஸ்ட் நான் பட்ஸ் ப்ரோல பார்த்தேன். ஆனா பட்ஸ் ப்ரோ வந்து ஹெவியாவும் இருந்தது. ஒரு விஷயம் இருக்குன்னா ஒரு ட்ரேட் ஆஃப் இருக்கணும்ல, இவ்வளவு விஷயம் அப்போ பண்ணும்போது ட்ரேட் ஆஃப் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து டியூல் டிரைவர்ஸ் எது பார்த்தாலுமே, இப்போ கூட பாரு OnePlus-ஆ இருக்கட்டும், இல்லாட்டி ரியல்மியா இருக்கட்டும், அவங்களும் டியூல் டிரைவர் விடுவாங்க. அவங்க டியூல் டிரைவர் கொடுக்கும்போது அவங்களும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க,
ஒரு குட்டி ஒரு 6mm டிரைவரோ இல்லாட்டி 8mm டிரைவர், பிரைமரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10mm இல்லை 12mm இருக்குன்னா அது கூட ஒரு 6mm டிரைவர் இருக்கும். அதை பெரும்பாலும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட்டர். அதோட வேலையே என்னன்னா ஹை ஃப்ரீக்வன்சிஸை மட்டுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும். இன்னொரு டிரைவர் யூனிட் என்ன பண்ணோம்னா லோ ஃப்ரீக்வன்சிஸ் மிட்டு, ஸோ அதை ஃபுல்லாக அது கான்சென்ட்ரேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி 2 டிரைவர் வந்ததுக்கு அப்புறமே நமக்கு அந்த அட்வான்டேஜ் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இதனால தான் எனக்கு என்ன ஃபீல் ஆகும்னா சிங்கிள் டிரைவரில் கிடைச்ச அட்வான்டேஜ் என்னன்னா பட்டோட சைஸ் குட்டியாக இருக்கும். கரெக்ட் தான். ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் லைட் வெயிட்டாகவும் ஈஸி டு ஹேண்டிலாக இருக்கும். டிரைவர் யூனிட்ஸ் அதிகமாக இந்த காம்ப்ரமைஸ் நம்ம பண்ணிக்க வேண்டியதாக இருந்தது. சைஸ் பெருசாகும். நான் ஒன்று பார்த்தேன், இப்போ ஹெட்ஃபோன் தேடும்போது சிங்கிள் டிரைவர் ஒரு 30K பார்த்தேன் சிங்கிள் டிரைவர். ஆனால் வந்து இப்போ சூப்பர் மிக்ஸ் 4 வந்து 15K 16K அந்த மாதிரி இருந்தது. ஸோ அவன் சிங்கிள் டிரைவர் டியூன் பண்ணுறதுக்கு தான் அந்த ப்ரைஸ். அந்த ப்ரைஸ் அது நிறைய பேருக்கு ஒன்றுடா. ஒரு டிரைவருக்கு 30,000 கொடுக்கணும். ஒரு வால் கிளாக்கு 100 ரூபாடா ஒரு வால் கிளாக்கு. ஆனால் அந்த வால் கிளாக்கே வந்து இத்தினூண்டு ஆக்க நான் ட்ரை பண்ணுறேன். இவ்வளோண்டு சைஸ்க்குள்ளேயே அதில் இருக்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம பதிக்கிறேன்னு போது ₹1,00,000 சொல்லுவான். மினியேச்சரைசிங் அதுதான் சேலஞ்சிங்க. ஏன்னா உனக்கு பெருசாக கொடுக்கணும்னா நான் எவ்வளோ நாளும் பெருசாக கொடுக்கலாம். அதே மாதிரி இருக்கலே பெருசு பண்ணணும்னாலும் சேலஞ்ச் ஆரம்பிச்சிடும். ஒரு சைஸ் இருக்கு, ஒரு ஆவரேஜ் சைஸ்னு ஒன்று இருக்கு அப்படின்னும் போது அதை வந்து யாராலும் பண்ண முடியும். ஒரு பில்டிங் சைஸுக்கு நான் கிளாக் பண்ணணும்னாலும் அங்கே ப்ரிசிஷன் தேவை, நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, அங்கேயும் காஸ்ட் இன்வால்வ் அதிகம். இதுவே நான் வந்து அதே கிளாக்கை வால் கிளாக்கே தினுண்டா பண்ணணும் அப்படின்னாலும் அங்கேயும் சேலஞ்சஸ். ஏன்னா உள்ள காம்பனன்ட்ஸ் எல்லாம் குட்டி ஆயிடும், அவ்வளவு மினியேச்சரைஸ் பண்ணணும். ஸோ அப்போ அங்கேயும் பிரைஸ் திரும்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஆவரேஜ் பாயிண்ட் ஒன்று இருக்கும். அதுதான் இருக்கலே லீஸ்ட் பாசிபிள் அண்ட் அதாவது பிரைஸ் எஃபெக்டிவாகவும் ரொம்ப கம்மி ரேட்டாகவும் இருக்கிற இடமா இருக்கும். பிரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் அதுதான் எப்பயுமே அப்படிதான். ஸோ இது வந்து நம்ம மாத்திக்கவே முடியாதுன்னு வச்சுக்கேன். ஸோ அப்படிதான் போகும். அதே தான் இங்கேயும் நான் பாக்குறேன். ஒரு சிங்கிள் டிரைவரை வந்து எவ்வளோக்குள்ள பெட்டரா டியூன் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த சிங்கிள் டிரைவரை பெட்டரா டியூன் பண்றது யாருன்னு தேடி பார்க்கும்போது இந்த பெரிய தலைங்க தான் ஃபர்ஸ்ட் வருது. சோனி, போஸ், சனேசர், அவங்க தான் வராங்க. அவனுங்க தான் வராங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற நம்ம கேள்விப்பட்ட பிராண்ட்ஸ் எல்லாமே உள்ள வர ஆரம்பிக்குது. இப்போ வந்து இவங்க இருக்கிற டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் இப்போ இந்த 3D பிரிண்டிங் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இவங்களுக்கு பெட்டரா இருக்கிறனால அதை வச்சு இவங்க மாஸ் பண்றாங்க. யாருன்னா ஐஎம்ஸ் பண்ற எல்லாருமே சைனீஸ். இந்த டிசைன் ஆக்சுவலா சூப்பரா இருந்துச்சு, பிடிச்சது, பார்க்கவே சூப்பரா இருக்கு. இதுல வந்து இந்த இடத்துல அந்த ஏர் வெண்ட் எல்லாம் கொடுத்த விதம்லாம் நல்லா இருக்கு. ஒரு மாதிரி சீம்லெஸ்ஸா கனெக்ட் ஆகுது எல்லாமே. ஏன்னா இந்த இடத்துல வந்து அந்த ஒரு மாதிரி ஃபைபர் ரெசின், மேல வந்து ஒரு குட்டி மெட்டல் கேப் மாதிரி இருக்கு. மெட்டல் கேப் தானே இது? நைமா மெட்டல் மாதிரி தான் இருக்கு. ரெண்டும் தட்டிச்சுனாலே தெரிஞ்சிடும். மெட்டல் கேப் தான். ஸோ அதான் ஐஎம்ல இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இந்த கேப் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து அந்த வைப்ரேஷன் இன்னும் பெட்டரா இருக்கணும்னு சொல்லிட்டு கேப் மட்டும் வுட்ல பண்றது. நான் இப்பதான் கேட்கலாம் அந்த ஐஎம் வுட்ல இருக்கான்ட்டு. இருக்கு வுட்ல இருக்கு. ஆக்சுவலா இது வரும்ல வுட்ல தான் அக்கோஸ்டிக்ஸ் இன்னும் நல்லா இருக்கும். வுட்ல பண்ணணும்னா இதெல்லாம் வுட்ல பண்ணணும்னா இன்னும் அவங்க உட்காந்து அதை யோசிச்சு பாரு எவ்வளவு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். இது எப்படி இந்த ஷேப்புக்கு வுட் 3D மாடல் இல்லனா ஏதாச்சும் 3D பிரிண்ட் பண்ணிக்கலாம். இங்க மட்டும் வுட் வைக்கலாம், பண்ண முடியாது. இங்க மட்டும் தான் வுட் வைக்கலாம் இந்த பார்ட் மட்டும். பட் இது சூப்பரா இருக்குங்க, ஆடியோ நல்லா இருக்கு. அப்போ 7Kக்கு இப்போதைக்கு ஆஃபர்ல கிடைக்குது அப்படின்னும் போது ஒரு நல்ல ட்ரிபிள் டிரைவர் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இந்த ட்ரிபிள் டிரைவரோட இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா பாட்டம்ல வந்து சூப்பர் மிக்ஸ் 5 மாதிரி இதுலயும் நம்ம வந்து பின் மாத்திக்க முடியுது. அந்த பாக்ஸ்ல என்னென்ன பின்ஸ் இருந்ததுன்னா பாக்ஸ்ல 3.5 அப்புறம் டைப் சி அப்புறம் அந்த பெரிய 4.4 வந்தது. ஓகே, ஸோ அப்போ டைப் சி 4.4 3.5 மூணுமே பரவாயில்ல. இன்னும் விட்டா அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? டைப் சி 4.4 3.5 6.3 டிஜே மைக்கில் எல்லாத்தையும் தரேன்டா. எல்லாத்தையும் ஒரே கனெக்டர் தானே. இப்போ இதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தோன்னா இன்கேஸ் இந்த கனெக்டர் ஏதாவது உடஞ்சுன்னா வெறும் இந்த இது மட்டும் மாத்திக்கலாம் பண்ணிக்கலாம். ஐஎம் பொறுத்த வரைக்கும் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ அந்த இப்போ லேட்டஸ்டா நம்ம கவர் பண்ணிருப்போம் DDI5. அது நிஜமாவே அந்த ப்ரோ கேபிள் சூப்பரா இருக்கு. அது எல்லா எதுல மாட்டினாலுமே பட்ஸோட குவாலிட்டி மாத்தி விட்டுருச்சு. இருக்கா? கௌதம் ப்ரோட்ட இருக்கு. அது இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அது கேபிஆர்னு ஒன்று இருந்தது இல்லை நம்மகிட்ட போன் கனெக்ஷன். அதுக்கு வந்து நார்மலா ஒரு பிளாக் கலர் கேபிள் வரும். அது பிளாக் கலர் கேபிள் வரும்போது வால்யூம் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணியும் நல்லா இல்லை. அது எப்படின்னா நமக்கு அப்பயே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போதே சொல்லியிருப்போம் இந்த பிளாக் கலர் கேபிள் அவ்வளோவா கண்டக்டே பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. அதனாலேயே முன்ன ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் முன்னாடியே நான் ஒரு பிளாக் கலர் கேபிளோட ஒரு ஐஎம் கவர் பண்ணியிருப்பேன். அந்த பிளாக் கேபிள் வந்து இது போன கேபிள் மாதிரி இருக்கும், எனக்கு இரிட்டேட்டிங்காக இருந்தது. அதை எடுத்து போட்டுட்டு நான் நல்ல குவாலிட்டி ஐஎம்லேருந்து நல்ல கேபிள் எடுத்தேன், சில்வர் கலர் காப்பர் கோட்டட் அந்த மாதிரி. அதை எடுத்து போட்டதுமே ஐஎம்மோட ஆடியோ குவாலிட்டி மாறிடுச்சு. கனெக்ட் பண்ண முடியுதுல, சில்வர் பெட்டர் கண்டக்டர்.
ஸோ அதெல்லாம் என்னால் நிறையா நம்ம இதுக்கு முன்னாடி இந்த கெமிஸ்ட்ரிலையும் ஃபிசிக்ஸ்லையும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ எல்லாம் இங்கே அது எல்லாத்தையுமே இங்கே நம்மளால பார்க்க முடியுது. இப்போ கோல்டில் கேபிள் தான் இன்னும் பெட்டராக இருக்கும். அதுக்கு தான் சோனி வந்து என்ன பண்ணாங்க, ஒரு வாக்மேன் பண்ணாங்க. கரெக்ட், கோல்டு வாக்மேன் ஃபுல்லாவே ஃபுல்லாவே கோல்டன். இது ஆமா, கெபாசிட்டர் கோல்டன். இது எல்லாமே கோல்டு. ஆமா, அது 4 லட்ச ரூபாய். இது அப்ப இப்ப என்ன எவ்வளவுன்னு தெரியல. நான் சொல்றது வந்து 2018ல அதை நான் பார்க்கும்போது 18-19லயே அதை ஃபாலோ பண்ணேன். அப்பயே வந்து 4 lakhs. இப்போ 1,70,000க்கு அதோட டோன் டவுன் வெர்ஷன். வெறுமே அந்த லேயர் மேல மட்டும் கோல்டு கோட்டட், அப்புறம் அந்த இது பின்லாம் கோல்டு. கெபாசிட்டர் நார்மல் நம்ம சாதா கெபாசிட்டர் தான். ஓகே, 170 180க்கு பார்த்தேன். வா, அப்ப அந்த 4 lakhs இருக்கிறது இன்னைக்கு வேர்ல்டுல இருக்கிற லெவலுக்கு, இன்னைக்கு ரேட்டுக்கு, இன்னைக்கு கோல்டு ரேட்டே இங்கே போயிடுச்சு. ஆமா, வாங்கி வித்தாலே. இப்போ அந்த 4 லட்ச ரூபா இது யாரோ வாங்கியிருந்தாங்கன்னா எனக்கு அதில் ஒரே ஒரு வருத்தம் தாங்க, பேட்டரி எந்த அளவுக்கு ஈஸிலி ரீப்ளேசபிள்னு எனக்கு புரியல. ஏன்னா அது ஆண்ட்ராய்டு டிவைஸ் தான். அது ஆக்சுவலா அந்த வாக்மேன்ஸ் எல்லாமே பவர்டு பை ஆண்ட்ராய்டு தான். சரியா, எனக்கு ஆண்ட்ராய்டு அவுடேட் ஆனா மியூசிக் பிளேயரா தானே நான் யூஸ் பண்றேன். ஆனால் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, உனக்கு ப்ளூடூத் இருக்கு, ஒய்ஃபை இருக்கு, சிம் கார்டு மட்டும் கிடையாது. ஒய்ஃபை இருக்கிறனால நான் இப்போ என்ன பண்ண முடியும்னா, இப்போதைக்கு அதில் ஆண்ட்ராய்டு என்ன வெர்ஷன் இருந்தாலும் மேபி நான் பார்க்கும்போது பார்த்துக்க 2018 17 19லேயே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றேன். அது கோல்டு வேற. அப்போ ஆண்ட்ராய்டு வந்து ஒரு 8 அந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனா இப்போ ஓகே, அதுக்கு ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ கொடுத்துருந்தாங்கன்னா, பட் மெஜாரிட்டி வந்து வாக்மேனுக்குலாம் அந்த கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களான்னு தெரியல ஆண்ட்ராய்டு வெர்ஷன். பட் கொடுக்காம விட்டுருந்தாங்கன்னா என்ன இருக்கும்னா, எனக்கு ஆப் சப்போர்ட் கிராஜுவலா நிற்கும். பட் இப்போதைக்கு வந்து என்னன்னா, ஆப் சப்போர்ட் வந்து நிக்காம இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா இப்போ நான் எந்த விதத்துல சொல்றேன்னா, ஒரு ஸ்பாட்டிஃபை, ஒரு ஆப்பிள் மியூசிக் அதெல்லாம் கேட்கலாமே நான் இப்போ லாஸ்ட் லிஸ்ட்ல. ஆக்சுவலாக வாக்மேன் வந்து நம்ம தேடி பார்க்கலாம், எனக்கு அது மேலேயும் ரொம்ப பெரிய ஈர்ப்பு இருக்கு. ஆனால் வாக்மேன்னா நான் சொல்றது வந்து ஒரு ஐபாடோ அப்படி சொல்ல, சோனியோட டெடிகேட்டட் வாக்மேன் இருக்கு 13000 அந்த மாதிரி ரேஞ்சஸ். நான் சொல்றது வந்து மொரட்டு வாக்மேன் எங்கேயாவது யூஸ் பண்ணிட்டு யாராவது எனக்கு பெருசா யூஸ் இல்லை அப்படின்னு விற்பாங்க அந்த மாதிரி. இப்போ நீ டோன் டவுன் சொல்றியே, அதுவே 1.6 lakhs. அதை யாராவது வாங்கிட்டு வந்து பாதி பிரைஸ்ல பொறுமையா அப்படின்னு விற்கிறாங்கன்னா அந்த மாதிரி. எனக்கு அந்த கேபிள் இல்லாம பர்னிங் நடக்குமா? எது அந்த பிசிபி கேபிள் எல்லாமே வந்து இப்போ ஒரு வருஷம் கேக்குறாங்க. அதுக்கு ஒண்ணாகாது. ஆக்சுவலா என்ன மேட்டர்னா, அந்த டயஃப்ரம் தான் மேட்ரு. அதுக்காக தான் நம்ம வந்து பண்றோம் அந்த ப்ராசஸ். தவிர அந்த ஹார்ட்வேர்ல எல்லாம் எந்த சேஞ்சும் அந்த அளவுக்கு நடக்க போறது இல்லை. அது வந்து அதோட வேலை. ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து இந்த கெபாசிட்டர் வந்து சார்ஜ் டிஸ்சார்ஜ் வேலையை தான் பார்க்கும். மற்றதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இதுதான், அதாவது இந்த ஹெட்ஃபோன்ஸ்ல மூவ்மெண்ட் இருக்கிறதெல்லாம் மட்டும்தான் பார்த்தோன்னா, அந்த மூவ்மெண்ட்டை நம்ம என்ன பண்றோம்னா ஃப்ரீ பண்ணி விடுறோம். பிசியோதெரப்பி மாதிரிடா. அதாவது ஒரு ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்து வார்ம் அப் பண்றோம், அந்த மாதிரி வந்து அந்த ஹெட்ஃபோன்ஸ் நமக்கு புதுசா கிடைக்குது. ஒரு 150 மணி நேரம் வார்ம் அப் பண்ணுன்னு சொல்லி விட்டுறோம். அதுக்கப்புறம் என்னைக்கு கூப்பிட்டாலுமே தலைவன் வந்து பக்காவா வேலை செய்வோம். அதுதான் ஓகே. ஆனா சூப்பரா இருக்கு. குட் ப்ராடக்ட். உன் ஃப்ரெண்ட் வாங்கியிருக்கான், நச்சின் வாங்கியிருக்கான். நன்றிகள் ஸ்ரேயஸ். பேர் ஸ்ரேயஸ். ஸ்ரேயஸா? ஓகே. மேட் இன் சைனான்னு போட்டு வச்சிருக்கானுங்க. மேட் இன் சைனா, ஆனா கம்பெனி கொரியா. ஆமா, ஆஸ்ட்ரோனல். ஆனா பெரிய பிராண்டு ஆஸ்ட்ரோனல். அதை பத்தி எது போட்டாலுமே எனக்கு அது புதுசா இருந்தது. நான் அதை பத்தி போட்டதுமே இருக்கலே பெரிய, அதாவது யாராலெல்லாம் ரொம்ப அதிகமா மணி ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவங்க எல்லாரும் ஆஸ்ட்ரோனல் அப்படின்னு வராங்க. எனக்கு அது வந்து எப்படி இருந்ததுன்னா, உள்ள போய் பார்த்தா எல்லாம் பெரிய ஆளா இருக்கு, 4-5 டிஜிட்ல இருக்கும் பிரைஸ். எனக்கு இந்த மாதிரி தான். இதுக்கு முன்னாடி என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டால்பி நமக்கு ரொம்ப ஃபெமிலியரைஸான ஒரு டேர்ம்னு வச்சுக்கேன். ஸோ டால்பி ஆடியோ அப்படின்னு சொன்னா, டால்பி ஆடியோவா செம அப்படின்னு தோணுச்சு ஒரு டைம்லாம். நான் சொல்றது எப்படின்னா, 2010 11 டால்பி ஆடியோனா டால்பி வர ஆரம்பிச்சு. தியேட்டர் கூட ஒரு தியேட்டர் கதை வேற. நான் போன்ல சொல்றேன். போன்ல நம்ம நோக்கியா போன்ஸ்ல எல்லாம் இருந்தது டால்பி. நோக்கியா N9ல டால்பி உண்டு இல்ல, ஸோ அதெல்லாம் உண்டு. ஆமால, இதுல நோக்கியா N9ல எப்படி கேக்குதுன்னு பார்ப்போமா? எடுத்துட்டாங்க கேப்போம். ஏன்னா N9ல இருக்கிற ட்ராக்ஸ் எல்லாமே ஃபிளாக்கு. அவன் லினக்ஸ்ல. எனக்கு தெரியாது ப்ரோ ரொம்ப N9 பத்தி. N9 வந்து N900லாம் என்ன ஏன் வந்து மெஸ்மரைஸ் பண்ணிச்சுன்னா, அதுங்களோட ஏஜுக்கு அது வந்து நான்லாம் அப்போ கார்பன் மொபைலை சுற்றிக்கிட்டு இருந்தேன், பட்டன் ஃபோனை சுற்றிக்கிட்டு இருந்தேன். இல்லை இதெல்லாம் என்ன ஏன் ரொம்ப மெஸ்மரைஸ் பண்ணிச்சுன்னா, யோசிச்சு பாடுறா, 16 வருஷம் முன்னாடி ஆண்ட்ராய்டுக்கும் சரி ஆப்பிளுக்கும் சரி, இன்னி வரைக்கும் ஆப்பிள் என்ன ஃபிளாக்கா போட்டு கேட்டுட்டு இருக்கோம். ஏலாக்னு ஒரு சப்போர்ட் ஆப்பிள் லாஸ்ட் லேக் ஆடியோ கூட அதெல்லாம் தான் இருக்கு. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாக் இந்த மாதிரியான ஆடியோ எல்லாம் கேட்கலான்னு பார்த்தா ஆண்ட்ராய்டுக்கு நேட்டிவ் சப்போர்ட்டே கிடையாது. அப்போ தேர்ட் பார்ட்டி பிளேயர் போட்டு ஆண்ட்ராய்டில் கேட்டுட்டு இருப்போம். அண்ட் இந்த ஃபிளாக் சாங்ஸ்லாம் கேட்கணும்னு நினைக்கும் போது ஆண்ட்ராய்டில் ஸ்டோரேஜ் ஜோக்கு தான். அப்போலாம் 8GB 16GB தான் இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருந்தது. ஆனால் அப்பயே வந்து என்ன பண்ணா, 2011ல் நான் N9 பார்க்கும்போது 2 வேரியன்ட், ஒன்று 16 ஒன்று 64. அதுவே கிரேசியா இருந்தது. ஆண்ட்ராய்டில் அப்போலாம் வந்து பார்த்தோன்னா ஃபிளாக்ஷிப்ல தான் 16 இருக்கும். 64லாம் யார் நம்ம அன்னைக்கு பார்த்தோம்? ஐஃபோன்ல தான் இருக்கும் 64. ஐஃபோன்ல தான் என்னாச்சுன்னா 4Sல வந்துச்சு. ஆமா அதுல
ஸோ இது வந்து ஃப்ளாக் ஃபைல்ஸ் தான் இதில் போட்டு வச்சுருந்தேன். இதெல்லாம் வேற லெவல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்டா. ஃபஸ்ட்டு நம்ம கண்ணீர் கதறுதுடா. மைக்ரோசாஃப்ட். எது? என்னோட ஃபஸ்ட்டு நோக்கியாவா? ஃபஸ்ட்டு டச் ஃபோன் அதுதான். ஓ, ஃபஸ்ட்டு டச் ஃபோனே லூமியா தானா? மைக்ரோசாஃப்ட் 430. லூமியா 430. சூப்பர் சூப்பர். 4000 உங்கள் காலை மாட்டிக்க. இதில் எந்த பாட்டு போட்டால் நம்ம ஆளுக்கு இது நல்லாயிருக்கும்? இதில் போயிட்டு இந்த சாங்கே நல்லாயிருக்கும். ஓகே. கிளிக் அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்துச்சுடா. கேட்குது இல்லை? ஃபுல் ரொம்ப இருக்கு. அவ்வளோலாம் வராது இதில், வராது. அவ்வளோ பவர்லாம் கண்டக்ட் பண்ணாது. என்ன இது நிறைய அது சாரிப்பா. டிஸ்டார்ஷன் இல்லாமல் இது இல்லாமல் டால்பி வருது. முன்னாடி இது சரவுண்ட் சவுண்ட் ஆன் பண்ணால் வால்யூம் குறையும்ல, அது இல்லை. அதெல்லாம் அதில் இல்லை. சரவுண்ட் மட்டும் இருக்கு. இப்போ நம்ம சிவம் அந்த எஃபெக்ட்லாம் கேட்டியா? இதில் பீட்ஸ் வரும் இனிமே தான். ஓகே. இல்லை நான் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் இதான். ஃபஸ்ட் டைம் கேளு. இதில் ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா, நான் இப்போ பேசுறது உனக்கு கேட்கும். என்னன்னா டால்பி இல்லாமல், டால்பி வந்து ஃபுல் சரவுண்டு, டால்பி இல்லைன்னா ஸ்டீரியோவில் இதில் ரொம்ப பயங்கர வைடனாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதே பாட்டு இப்போ இருக்கிற ஃபோனோட டால்பி, ஷியோமியோட டால்பி இதோட ஸ்டீரியோ மாதிரி ஃபீல் வருது. ஓகே, இதில் இருக்க டால்பி வேற மாதிரி இருக்கு. சரிங்க பாரு. பாஸ் பண்ணுங்க ஒரே நிமிஷம். ஓகே, மியூசிக் தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். இதில் மட்டும் எனக்கு அந்த டிஸ்டார்ஷன் இருக்கா மாதிரி இருக்குது இந்த வாட்டில். இல்லை சார், ஃபைல் சைஸ் ஃபைல் கேவலமான ஃபைல்ரா இது. அந்த புதுசில் போட்டது இங்கே ஒரு 320 kbps கூட கிடையாது. ரொம்ப லோ பிட் ரேட் ஃபைலு. ஏன்னா டால்பி போன உடனே ஒரு மாதிரி நாய்ஸ் கேட்குது கஷ்டப்பட்டு. அதான் இப்போ இதுவே பாரு. இதே இல்லை, இதுக்கு முன்னாடி போட்டதில் வந்து அந்த பாட்டு எல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, சுல்தான் ஒரு படம் இருந்துச்சு தெரியுமா? ஆமாம், ஜெய் சுல்தானா. அதில் வந்து இந்த சாங் இருக்குல்ல, யாரையும் இவ்வளோ அழகா, அது எப்படி இருக்கும் தெரியுமா? இங்கே பேர் அதுவும் டால்பி இல்லைன்னா பயங்கரமாக இருக்கும். க்ளீனாக இருக்கு. ஏன்னா இதுவும் பாரு 34 MB ஃபைலு. ரைட்டு. அருமை. எங்கேருந்து எடுத்தீங்க ஃப்ளாக் ஃபைலு? வாங்கினீங்களா? இதெல்லாம் எப்பயோ எடுத்ததுல இதெல்லாம். பாஸ் பண்ணுங்க. இது தியேட்டரில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அதான் அது நம்ம ஸ்டீரியோனா நல்லா 2 ஸ்பீக்கர் செட்டை காதில் கட்டி விட்டா மாதிரி இருக்கு. டால்பி ஆன் பண்ணோன்னா ஒரு ரூம் சரவுண்ட் எஃபெக்ட் வந்துடும். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஸ்டீரியோ மட்டும் ஃபீல் ஆகணும். எப்படி சொல்கிறேன்னா, அந்த ஏழை தோஸ்து சாங் இப்படி போயிட்டு வரும். இதுவே டால்பி போட்டோம்னா அது இப்படி டிராவல் ஆகும். அந்த டிராவல் ஆகும்போது அதே சமயம் 3 ஸ்ட்ரீட் டிராவல் ஆகிற மாதிரியும் இருக்கும். இப்போ இதுவே ஸ்டீரியோ மட்டும் போட்டோம்னா இங்கே போயிட்டு வந்துடும். இப்படி போயிட்டு வரும். இதுவே அது டால்பி போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, கொஞ்சம் அப்படி சரௌண்ட் ஆகிறனால அப்படி வைடன் ஆகிட்டு கான்சென்ட்ரேஷன் கம்மியாகும். கரெக்ட். ஆனா பாட்டுக்கு ஸ்டீரியோ அருமையா இருக்கும். சிலது பாட்டுக்கு பாட்டு அது சீரியஸா மாறும். ஆனா எப்படி இருக்கு பத்தியா? அப்பயே அருமையா இருக்கு. எவ்வளோ ஆனால் வேரியபிள் இருக்குது. எனக்கு தான் ஒரு வாட்டி அங்கே வரும்போது யோசிக்கிறேன். பாட்டு டால்பி போடுறோம். இல்லை அது இல்லை, பாட்டு இது ஃபைல் சைஸு, பேக்கு, எவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குது பார்த்தியா? கேபிள், கனெக்டரு, ஆமாம், டிரைவரு, எத்தனை டிரைவர் இருக்குன்னு சீரியஸாக பர்ன் பண்ணிங்களா இல்லையா? இது செமையாக இருந்தது இல்லை? இது வந்து ஒரிஜினல் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் மட்டும். பிளேலிஸ்ட் ஃபில்டர்னு தூக்கிடலான்னு இருக்கேன். இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குடா, நான் டிரைவில் போட்டு விட்றேன் உனக்கு. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஃப்ளாக்கும் இருக்குது. அனுப்பிவிடுங்க. இதெல்லாம் நான் அனுப்பி விட்றேன். எஸ்எம்எஸ்லாம் எப்படி இருக்கும்? எல்லாம் ஃப்ளாக்கு. இதெல்லாம் சன் மியூசிக். இதை கேட்டனா எப்படி இருக்கும்? ஒரு பார்வையில் கொடுங்க, கேட்போம். இப்போ அவ்வளோதான். இப்போ அவன் கேட்டுட்டே அவன் அவ்வளோதான். அதுவும் இன்னைக்கு வேற February 14. இதை என்ஜாய் பண்ணு. எவ்வளோ அழகாக இருக்குங்க. கிளாஸை பாட்டுங்க. ஃபோனை சொல்கிறாரு. அருமை.
ஃப்ளாக் சாங்ஸ் வாங்குறேன், எல்ஜியை தூக்கிட்டு போகிறேன், கொடுத்துறேன் போட்டு. எப்படி இருக்கு பத்தியா வித்தியாசம்? இப்போ இதே ஃபைல்ஸு அதுலேருந்து லோட் பண்ணா உனக்கு லோக்கல் பிளேயரில் பயங்கரமாக இருக்கும். எல்ஜியில் லோக்கல் பிளேயரில் நிறைய கஸ்டமைசேஷன் உண்டு. பவர் ஆம் தேவையில்ல. லோக்கல் பிளேயர்லேயும் உனக்கு நல்லாயிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாரு, இதில் உள்ளே வந்தோம்னா இவன்துலேயே மியூசிக்னு ஒரு பிளேயர் உண்டு. இது ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இதில் போனோம். இப்போ லோக்கல் பிளேயரே இல்லைல்ல, விஎல்சி டவுன்லோட் பண்ணி கேளுன்ற. இப்போ இது இருக்குல்ல, இதில் பாரு, உனக்கு டேரெக்டாக இங்கே வந்துருமா 3D சரௌண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அது இதுன்னு. ஸோ இங்கேயே நீ வந்து நிறையா சேஞ்ச் பண்ணலாம் ஆப்ஷன்ஸ்லாம். உனக்கு இதுலேயே ஆப்ஷன் வந்துடும்டா. அப்போ மியூசிக் நிறைய பேர் லேட்டர் ஸ்டேஜஸ்லேயும் மெனக்கெட்டுருக்காங்க, அப்புறம் விட்டாங்க. நீங்கள் தான் சொன்னீங்களா, அப்போ மோஸ்ட் ஆஃப் த என்டர்டைன்மெண்ட் மியூசிக் எஃப்எம் கேட்கறது. ஸோ அதுக்காக பண்ணியிருக்கேன். வந்து இப்போ இது தானே ஸ்க்ரீன் கன்சம்ஷனால ஸ்க்ரீன் போகிறாங்க. ஸ்க்ரீன் போகிறத பற்றி பிரச்சனை இல்லை. எனக்கு ஸ்க்ரீன் கன்சம்ஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதே பேக்ரவுண்ட் ஆடியோ தான். ஸ்க்ரீனில் நான் பார்க்குற கண்டென்ட் பயங்கரமாக இருக்குது, ஆனால் ஆடியோ ஃப்ளாட்டாக இருக்குது. டேய் என்னடா இது அப்படி இருக்குது. இப்போ நான் ஸ்க்ரீனில் பார்க்குற கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஆடியோவும் செம்ம ஒய்டாகவும் ரிச்சாகவும் இருந்ததுன்னு வையே, அதுதான் என்ன வந்து. எனக்கு இன்னொரு டவுட்டு. இப்போ என்னென்னா, ஃப்ரெண்ட் வந்து சீரிஸ் பார்ப்பான், நெட்ஃப்ளிக்ஸில் ஃபோனில் கனெக்ட் பண்ணி பார்த்தா பிளாங்காக இருக்கும். அவன்கிட்ட நான் கனெக்ட் பண்ணி என்கிட்ட 2-3 ஃப்ளாக் சாங்ஸ் இருக்குது. லேப்டாப்பில் வந்து இது டேக் நல்லாயிருக்கும், எடுத்து மாட்டி விட்டா அவன் அப்படியே பார்க்குறான். உண்மைதான். அவன் ஸ்ட்ரீமிங் சைட்டில் வந்து வீடியோ ஆடியோ எல்லாத்தையுமே பிரச்சனை என்ன நான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து 3.5 MB நல்ல ஆடியோ வருது அப்படின்னா, இப்போ அந்த ஸ்ட்ரீமிங் ஆப் இதில் இருந்ததுன்னா நல்ல ஆடியோ வரும். இப்போ இந்த ஸ்ட்ரீமிங் ஆப்லேருந்து ஆக்சுவலாக நான் ஆப் லெவல்லே உனக்கு வீடியோக்கும் ஆடியோக்கும் ப்ராசஸ் பண்ணுறது கோட் இருக்கும்டா. அதை தவிர டிவைஸாலையும் ஒரு சில விஷயங்களை ஓவர் ப்ராசஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ நான் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பே பார்த்தாலும் கூட, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஃபோனு, இப்போ சாம்சங்கோ ஷாமியோ ரியல்மியோ ஏதோ ஒன்று, அதில் வந்து ஓ ரியாலிட்டி ஆடியோவோ இல்லாட்டி வந்து டால்பியோ இருக்குன்னா நான் மாற்றினா ஆடியோ மாறுது தானே. அந்த எஃபெக்டை வந்து நான் பார்க்குற மாதிரி இருக்கணும் இல்லையா. அடிஷ்னல் ஃபோன் லெவலில் வந்து அந்த ஆடியோ எப்படி ரிச் பண்ணுறது, எப்படி பூஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்கும்ல, அதை சொல்கிறேன். ஸோ இதில் அதனால தான் லிசன் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது பழைய டிவைஸ்லலாம். N91 இந்த இதுலலாம் இந்த MP3 போட்டாலே அது இது பண்ணி கொடுக்குதுல்ல. அது வந்து உனக்கு ஹார்ட்வேர் இருக்குது, அந்த ஹார்ட்வேர் என்ன பண்ணுன்னா அப்படியே பூஸ்ட் பண்ணி விடும், அப்ஸ்கேல் பண்ணி கொடுக்கும். இந்த டேக் எக்ஸ்டர்னல் டேக் ஒன்று வயர்லெஸில் ஆப்டெக்ஸ் லாஸ்லெஸ் எல்லாமே இருக்குல்ல, ஷான்லிங்காக அது ஒன்றுத்துல என்னன்னு தெரியல. நான் ஆஸ்ட்ரல் கார்டில் இவன் எடுத்துகிட்டு வந்தான், அது ஆனால் இப்போ விற்கிறது இல்லை போல. மைக்ரோ USB இருந்தது, நான் இதில் பார்த்தேன். நம்ம ஆடியோ கார்ட்டா கான்செப்ட் கார்ட்டில் 18,000க்கு ப்ளூடூத்தில் வந்து இன்புட் வாங்குது. ஸோ ஆப்டெக்ஸ் லாஸ்லெஸ் எல்லாமே இருக்குது, எல்டாக் எல்லாம். அதான் நம்ம இவன் கிருஷ்ணா எடுத்துகிட்டு வந்தது ஆஸ்ட்ரல் கார்டு 2000 ரூபீஸ்க்கு விற்றுருக்கு. இத்தினோண்டு இருக்குது ப்ளூடூத் எக்ஸ்டர்னல் டேக்கு, அதுலேருந்து 3.5 வருது. ஸோ அதுலேருந்து நீ எடுத்து இதில் போட்டேன்னா ஆப்டெக்ஸில் வருது. ஸோ இவன் வந்து ஆப்டெக்ஸ் லாஸ்லெஸில் ஃபோனில் இருந்து அந்த டேக்குக்கு போகுது. ஆமாம், டேக்கில் வந்து 2 டேக்கு, ஐ மீன் அந்த டேக்குள்ளே 2 டேக் சிப் இருக்குது. அதை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். வேணும்னா ஒரு டேக் போதுமா, இல்லை 2 டேக்கு டியூவல் டேக் வேணும்னா டியூவல் டேக் வேணும்னா அது வந்து 640 மில்லிவாட்ஸ் வரைக்கும் பவர் ட்ரைவ் பண்ணும். அது ஒரு ஹெட்ஃபோன் ட்ரைவ் பண்ணும். நம்ம அது எவ்வளோவா? 18,000. யாரு ஷான்லிங்க யாருன்னு தெரியல, அது மட்டும் செக் பண்ணிட்டு அவங்களே வச்சுக்கிட்டோம். சரி, ஆனால் நிஜமாக அந்த மாதிரியான ப்ராடக்ட்டுக்கு வந்து, அதாவது 20,000 ரூபாய்க்கு ஹெட்ஃபோன்ஸ் வாங்கிட்டு அதுக்கு டேக் 1000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கும் இந்த மாதிரி ஹை குவாலிட்டி டேக் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் அது வயர்லெஸ் மட்டும்தான் இருக்குது, வயர்டு கொடுக்க முடியுமான்னு தெரியல, அது மட்டும் பார்க்கணும். ஒயர்லெஸ் வந்து எனக்கு என்ன ஒன்றுன்னா, இப்போ இதாண்டா இப்போ சோனி பற்றி நான் பேசின மாதிரி தான், நாளைக்கு இந்த டேக்கில் இருக்க பேட்டரி மாற்ற முடியுமா, அதான் என் கேள்வி. இவ்வளோ தூரம் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பேட்டரி மாற்ற முடியாதுன்னு சொன்னால் என்ன ஆகும்? ஒன்று பேட்டரி லைஃப் தான் சொல்கிறாங்க. அதாவது லாஸ்ட்லெஸ் ப்ளே பண்ணிட்டு 2 டேக் ஆன் பண்ணி 3.5 hours வருது ஒரு சார்ஜில். நீங்கள் ஓவர் பேர்ன்லாம் அதை வச்சு பண்ணீங்கன்னா எத்தனை வாட்டி சார்ஜ்? பேர்ன்லாம் அதை வச்சுலாம் பண்ண முடியாது. ஒரு 3 hours பாட்டு கேட்கலாம். ஒரு டேக்னா 4 hours கிட்ட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, பட் நல்லா இருக்குது. எக்ஸ்டர்னல் டேக் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒயர்லெஸ் டேக் போனீங்கன்னா கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா ஃபோன்லேருந்து டிஸ்கனெக்டடாக இருந்தாலே கொஞ்சம் ப்ராப்ளம் கம்மியாகுது. ஃபோனோட அந்த கேபிள் கனெக்டடாக இருக்கும்போது தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. இது கேபிள் டேமேஜ் ஆகுறது, போர்ட் டேமேஜ் ஆகுறது எல்லாமே அப்போ தான் ஆகுது. வண்டியில் மாட்டிக்கும், கேட்டில் மாட்டோம், கதவுல மாட்டோம், தாப்பால் மாட்டோம். அதுதான் மேஜராக ஒரு வீடியோ பார்த்தேன். வீடியோ என்னென்னா, ஆப்பிள் ஃபோன்லேருந்து IEM லாஸ்லெஸில் கேட்கலாம். அதுதான் அவங்களோட கிளைம் இருந்துச்சு. என்னென்னா அவனோட SBCயா AAC அதுலேருந்து இதுவாகும். டேக் 2 டேக் ஆன் பண்ணால் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் லாஸ்லெஸில் வரும். ஓகே, அவ்வளோ தூரம் அப்ஸ்கேல் ஆகுங்கிறான். சரி, ஓகே, நைஸ். பட் இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட்ரா. நேஷனல் கார்டில் மொத்தம் இந்த ட்ரிபிள் டிரைவர் யூனிட் நல்லா இருக்குது. இது என்னது, என்ன சீரிஸ் இது? ஆக்டிவோ வால்கனோவா, அது ஒரு சீரிஸ். வேறு பார்த்தீங்களாங்க, ஆக்டிவோ வால்கனோ வெடிச்சு தெரிக்குமா?
ரைட்டு, சூப்பரு, இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட்டு. தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங். சரி, சூப்பர் மிக்ஸ் 4யும் 5யும் நம்ம அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். போவோம், பார்ப்போங்க. இதை தொடர்ந்து இன்னொரு பதிவில் அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபிராணி, விஜயராகவன். பார்க்கலாங்க. பாய்.